அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டர் யூனிட் 2 டுடே கிளாஸ் டாபிக் annuity. What is an annuity? Annuity means என்ன சொல்றாங்க? An annuity is a series of regular payment of a fixed sum of money in equal size and made at equal interval of time. It is usually denoted by AN. ஸோ இப்போ annuity நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதை எப்படி நம்ம டினோட் பண்றோம் அப்படின்னா AN அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்போ annuityனா என்ன அப்படின்னா, சம் அமௌண்ட், சரியா, சம் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்றோம், ஒரு சமமான கால இடைவெளியில நம்ம தொடர்ந்து நம்ம செலுத்துறோம் அல்லது வாங்குறோம், கொடுக்குறோம் அல்லது வாங்குறோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், annuity. அதுதான் சொல்றாங்க, a regular payment of fixed sum of money in equal size made at equal interval of time. அப்படின்னா சமமான கால இடைவெளியில் பெறுதல் அல்லது தருதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ இது என்ன, அப்போ annuityக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், 6 month ஒன்று நம்ம கட்டுறோம், அதுக்கப்புறம் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம கட்டுறோம். அதுக்கப்புறம் ஏதோ சம் லோன் வாங்கியிருக்குன்னா எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட டேட்ல நம்ம கட்டுறோம் இல்லையா? அப்போ சம் இன்டர்வல், அப்போ 1 month இன்டர்வல் அந்த கேப்ல நம்ம கட்டுறோம். ஸோ இப்போ இதெல்லாமே என்ன சொல்லலாம், நம்ம annuity நம்ம சொல்லலாம். ரைட், ஓகே. அடுத்தது ஃபீச்சர்ஸ். A series of regular payment is called annuity. A regular payment is called annuity only if எப்போ அப்படின்னா amount paid or received is equal of every payment. அப்போ அமௌண்ட் நம்ம தரோம், கொடுக்குறோம், அதை பெய்ட் பண்ணுறோம் அப்படின்னா தருகிறோம் அல்லது நம்ம வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ண, எவ்ரி பேமெண்ட் வந்து இன்னும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக அந்த மந்த்னா மந்த்து தான், இயர்னா இயர் தான், அந்த இதில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தி இன்டர்வல் ஆஃப் டைம் பிட்வீன் 2 consecutive பேமெண்ட் இஸ் சேம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு அப்போ அந்த தவணை தானே, அந்த நம்ம அந்த இது கட்டுறோம், ஒவ்வொரு தவணைக்கும் இடையிலனா கால இடைவெளி வந்து எப்படி இருக்கணுன்றாங்க, சமமா இருக்கணும். ஒவ்வொரு தவணைக்கும் உண்டான கால இடைவெளி, டைம் இன்டர்வல் ஆஃப் டைம், அந்த தவணை என்ன வரணும், சமமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அப்போ annuity நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் ரெகுலர் பேமெண்ட் இஸ் annuity நம்ம சொல்றோம்னா அது என்ன, இந்த கண்டிஷன்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? ஒன்று அது வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் பெய்டு ஆர் ரிசீவ்டு இஸ் ஈக்குவல் எவரி மந்த் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் பிட்வீன் 2 consecutive பேமெண்ட் இஸ் சேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ரைட், ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ் பெய்டு எவரி மந்த், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு எய்தர் மந்த்லி, குவார்டர்லி, செமி ஆனுவலி ஆர் என்னது annuities. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், annuities நம்ம சொல்கிறோம். நம்ம பசங்க ஃபீஸ் பெய்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், மந்த்லி பண்ணுறோம், இல்லை 3 months ஒன்ஸு, 6 months ஒன்ஸு, இயர் ஒன்ஸு நம்ம பெய்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் எல்லாமே நம்ம annuity நம்ம சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. சம் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, தி present value of immediate annuity B is equal to A divided by I 1 minus 1 plus I whole power minus n. தி present value of an annuity due அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து இமிடியேட் annuityன்றது ஒன்று தான், ஆர்டினரி annuityன்றதும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ இமிடியேட் ஆர்டினரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ அதுக்கு ஒன்று ஃபார்முலா மாற்றம் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் அன் இமிடியேட் annuity, இது பாருங்க, அமௌண்ட் ஆஃப் அன் இமிடியேட் annuity இஸ் கேபிட்டல் M is equal to A divided by 1 plus I whole power n minus 1. Amount of an annuity due is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதே தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக 1 plus I நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். சரியா? சரி, இப்போ இந்த 1 plus I நம்ம ஏன் சார் ஆட் பண்ணோம்னா, annuity due வந்து என் பேமெண்ட், அதாவது என் தவணை இருக்குன்னு வச்சுக்கேன், ஆண்டினுடைய முடிவில் செலுத்தணும். அதாவது annuity dueன்றது வந்து எண்ட் ஆஃப் இயர், அதாவது என்ன பண்ண, எண்ட் ஆஃப் இயர் நம்ம செலுத்துறோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே நமக்கு என்ன வரும், கூடுதலாக நமக்கு என்ன பண்ணுங்க, வட்டி நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இது 1 plus I நம்ம கூடுதலாக சேர்க்கிறோம். விளங்க முடியுதா? இப்போ இது
ஆர்டினரி ஆர்டினரின்னது ஆனுட்டி இது ஆர்டினரி ஆர்னது இமிடியேட் ஆனுட்டி இது. ஸோ இப்போ இது ஆனிட்டிவ் டியூன்றது என்னன்னா, ஆனிட்டிவ் டியூ மீன்ஸ் என்னன்னா என் தவணைகள் ஆண்டினுடைய முடிவில் நம்ம செலுத்துறோம். இதனால ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு ஆண்டு கூடுதலாக வட்டி கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம அடிஷ்னலாக நம்ம என்ன பண்றோம் 1+i சேர்க்கிறோம் அப்படின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். இது ப்ராப்ளம் போடுறப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட், ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, a sum of 1000 rupees, a sum of 1000 rupees is to be paid at the end of every year. நல்லா கவனி, end of every year for the period of 5 years. அப்போ 5 years rate வந்து 10% per annum compound interest. If the first installment is paid at the end of the first year, how much amount will be the accrued to the credit of the depositor? What is its present worth, அல்லது என்னது present worth or என்னது values அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. அப்போ நம்ம என்ன இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதை தான் சொல்றேன், 5 years, 5 ஆண்டுக்கு என்ன 5 ஆண்டுகள் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வருஷமும் ஆண்டோட முடிவில் என்ன பண்றாரு 1000 rupees செலுத்துறாரு. அப்போ ஆண்டுக்கு என்ன பண்றாங்க, அப்போ ஒவ்வொரு செலுத்துறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கூட்டு வட்டி தராங்க. அப்படி கொடுக்குறப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ் முடிவில் அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, எண்ட் ஆஃப் தி இந்த மாதிரி how much amount will be occurred to the credit of the depositor. இது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ப்ரெசன்ட் வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். சரியா? ரைட், ஓகே. முதல்ல நம்ம என்ன ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கும், மொத்த தொகை எவ்வளோ இருக்கும். ரெண்டாவது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வேல்யூ என்ன. அப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்க பாருங்க. கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் 1000 5 years, ஆர் வந்து 10%, அதாவது தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பை 100 0.1. அப்போ ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0.1. ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம். கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா மெச்சூரிட்டி வேல்யூ ஆர் என்னல்ல ஃபியூச்சர் வேல்யூஸ். இது எம்ன்றது என்னன்னா மெச்சூரிட்டி வேல்யூ அல்லது என்னது ஃபியூச்சர் வேல்யூஸ், அதான் முதிர்ந்த தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு இதுதான். அப்போ ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா இதனுடைய 1.1 ஹோல் பவர் 5 வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 1.61051 -1, தட் இஸ் 0.61051 வரும். அப்போ ஸோ அதுவும் கூட இதனுடைய வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 6105 டாட் என்னது 10 அப்படின்றது நமக்கு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் வேல்யூ தானே இது. ப்ரெசன்ட் வேல்யூ என்ன சொல்றோம் நம்ம, present value is equal to a divided by i 1 minus 1 plus i whole power minus n. ஸோ அப்போ அதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, இங்க ஏவோட வேல்யூ 1000, ஐயோட வேல்யூ 0.1, இதுவும் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் தெரியும். ஸோ அப்போ இந்த 1.1 minus 5 இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1 minus, அப்போ ஸோ இங்க என்ன சொல்றோம் 1 minus 0.62092. ஸோ அப்போ ஒன்னுலேருந்து இது போன ரெமைனிங் என்ன இருக்குன்னா 0.37908. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1000 டிவைடட் பை 0.1 அப்படின்னா வேல்யூஸ் 10,000 அர்த்தம். வேல்யூஸ் என்னது 10,000. அப்போ ஸோ இதை மட்டும் 10,000 இன்ட்டு 0.37908, திஸ் வேல்யூ இஸ் என்னது 3790.79 நமக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டின். அப்போ என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இங்க அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா இவ்வளோ 6000 கிடைக்கும். அதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ நமக்கு 3790 நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 2. இது என்ன சொல்றாங்க, ஏ பர்சன் டெபாசிட் 5000, நம்ம நல்லா கேட்கணும். ஏ பர்சன் டெபாசிட் 5000 எவ்ரி இயர் வித் கம்பெனி. அப்போ கம்பெனியில் என்னது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாரு, டெபாசிட் பண்றாரு
which pays his interest at 12% per annum. He allows his deposit to accumulate with the company at compound interest. What would be the amount standing to his credit 1 year after he was made his deposit for fifth time, 15th year? சரியா? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இதுல நம்ம கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்றது முதல்ல நம்ம கற்றுக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணுறாரு, பர்சன்னா ஒரு நபர்னார் ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்துலையும் எவ்ரி இயர் தானே சொல்கிறான். ஒவ்வொரு தொடக்கத்துலையும் 5000 ரூபாய் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பெனியில் முதலீடு போடுறாரு. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, வருஷத்துக்கு 12% கூட்டு வட்டி கொடுக்குது. என்னது, 12% கூட்டு வட்டி நமக்கு தருது. அப்போ கொடுக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அந்த பணத்தை செலுத்தினே வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவரது கணக்குல இப்ப எவ்வளவு தொகை இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். சரியா? அப்பா 15 வருஷம் பணத்துக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்ட பிறகு இப்போ அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும், அதுதான் கொஸ்டின். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன, A is equal to 5,000, இன்ட்ரெஸ்ட் 12%, N வந்து என்ன 15 இயர்ஸ். ஸோ இப்போ I is equal to இதான் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், R/100 12 இது. M under annuity due is to be find out. Consider M is equal to, இப்போதான் நம்ம சொன்ன இந்த 1+EI ஏன் நமக்கு அதை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் நம்ம சொன்னோம், நான் மீண்டும் சொல்றேன். ஆனிட்டி டியூ N தவணை ஆண்டுகள் முடிவில் செலுத்தப்படும். அப்போ N தவணை ஆண்டு இதை கொடுக்குறாரு. இதனால ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு ஆண்டு கூடுதலாக வட்டி கிடைச்சினே இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு வருடத்துல கூடுதல் கிடைக்குதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 1+I நம்ம ஆட் பண்றோன்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ அதுதான் இவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்க ஃபார்முலா இது, இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம், இப்போ அப்ளை பண்ணுங்க. ஏவோட வேல்யூ வந்து என்னது 5,000 டிவைடட் பை 0.2, 1+I வந்து என்னது 1.2, அதுக்கப்புறம் 1+I 1.2 ஹோல் பவர் 15 - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா, இப்போ இதனுடைய வேல்யூலாம் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இங்க 1.2 இதனுடைய வேல்யூ வந்து என்னது 5,54736 - 1. சரியா? இதனுடைய வேல்யூஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இதனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா, நீங்க செக் பண்ணி கால்குலேட்டரோட செக் பண்ணி பாருங்க. 41,666.67 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டு மொத்தமா இது நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். அதானே? அப்போ என்ன பண்ணலாம், 4.4166.67 into 1.12 இது 1.12 into 4.4736. ஸோ அப்போ இதை ஒட்டு மொத்தம் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2,08,000 rupees கிட்ட வருது. அப்போ இந்த கடைசியா இந்த கணக்குல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நபர் ஒவ்வொரு மாசமும் என்ன பண்றாரு, 5,000 மொத்தம் 15 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்றாரு, பேமெண்ட் கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது கடைசியாக அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குன்னா 2 லட்சம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, மிஸ்டர் எக்ஸ் பாரோஸ் ஏதோ சம் எக்ஸ்ன்ற பர்சன் என்ன பண்ணாரு, 20,000 at 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? அண்ட் அக்ரீஸ் டு பே போத் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 10 equal installment at the end of the each year. Find the amount of this installment. இப்போ நம்ம ஹவுசிங் லோன் வாங்குறோம், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், 10 lakhs நம்ம ஹவுசிங் லோன் வாங்குவோம். அந்த 10 lakhs இன்ட்ரெஸ்ட் என்னவோ இதை மொத்தத்தை ஆட் பண்ணி ஆவரேஜா மந்த்லி இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு 20,000 ஒரு அமௌண்ட். சரியா? அது 4%ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இது பிரின்சிபல் சேர்த்து. சரி, ரைட், ஓகே. முதல்ல இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அப்போ எக்ஸ்ன்றவர் என்ன பண்றாரு, 20,000 ரூபாய் 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல முதல்ல என்ன பண்றாரு, கடனா வாங்குறாரு. அதான மீனிங், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே? ரைட், ஓகே. வாங்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அசலையும் தொகையும், அதை என்ன சொல்றாரு, அந்த அசல் பிரின்சிபல்ஸையும் அந்த இன்ட்ரெஸ்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து 10 வருஷத்துக்கு என்ன பண்றாரு, வருஷத்தினுடைய எண்டுல கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்புதல் போடுறாரு, கமிட் ஆகுறாரு. ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன கொஸ்டின்,
ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த தவணுடைய தொகை எவ்வளோ என்பதை கண்டுபிடி. அதான் அப்போ தான் ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டால்மெண்ட்னா அப்போ அதனுடைய ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஃபைன் பண்ணேன். இதுதான் கொஸ்டின். அப்போ என்ன அர்த்தம்? 20,000 ரூபாய் 4% வீதத்தில் என்ன பண்ணுறாரு? கூட்டு வட்டியில் கடனை வாங்குறாரு. அதை நான் அசலையும் வட்டியும் நான் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்? 10 இயர்ஸ் நான் தரேன். அதானே அதை 10 இயர்ஸ் நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நான் தரேன் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் என்னவா இருக்கும் அப்படின்றது கண்டுபிடி. இதுதான் கொஸ்டின். சரியா? ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே வாங்க. கிவன் V is equal to என்னது 20,000, R is equal to 4, N 10 years, I is equal to 4% தானே. 4% நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ 4 டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம போடுறப்போ அப்படின்னா இது என்ன அர்த்தம்? 4 டிவைடட் பை என்னது 100, தட் இஸ் என்னது 0.04. அதாவது நம்ம இங்கே சொல்கிறோம். required to find under the immediate annuity consider V is equal to. அப்போ இது மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 20,000. ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 0.04, 1 மைனஸ் 1.04 ஹோல் பவர் -10. ஸோ அப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு எவ்வளோ மந்த்லி அவர் என்ன கேட்குறாங்க? இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் தான் அது எவ்வளோ சொல்லு அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? இங்கே இதனுடைய வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணணும். இப்போ இதனுடைய வேல்யூ என்ன வருதுன்னா 0.324435 தான் இதனுடைய வேல்யூ. அப்போ நம்ம என்ன தெரியும்? இந்த வேல்யூ தெரியும், இதனோட வேல்யூ தெரியும், இதனோட வேல்யூ தெரியும். அப்போ நமக்கு தெரியாதுன்னு அது மட்டும்தான் இருக்குது. ஸோ தெரியாத நம்ம இந்த பக்கம் வச்சுக்குவோம், தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் தான் எடுத்துட்டு போவோம். அப்போ இங்கே இருக்கிற 0.41 இங்கே இந்த பக்கம் வர்றப்போ மல்டிபிள் ஆகிடும். இங்கே இருக்கிற 0.3 இங்கே இந்த லெஃப்ட் சைடில் வர்றப்போ டிவைடட் ஆகிடும். ஸோ அப்போ இதெல்லாம் மொத்தத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2,465 rupees நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா இதுதான் அப்படின்றது நீ தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், a person wishes to collect 1,20,000 for a house at the time of retirement due after 18 years. If the rate of compound interest is 6% per annum, நல்லா கவனிக்கணும். 1,20,000 6% per annum, 18 years, how much should be deposit annually to receive this amount அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ இங்கே இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 lakh. அப்போ ஒரு நபர் என்ன பண்ணுறாரு? அது 18 years தானே. சரி, யாரோ சம் பர்சன், அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு? 18 yearsக்கு அப்புறம் ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு வீடு வாங்குவதற்காக ஒரு ஹவுஸ், அதுதான் சொல்கிறாங்க, அதான் ஹவுஸ், ஒரு வீடு வாங்குவதற்காக என்ன பண்ணுறாரு? 1,20,000 சேமிக்க விரும்புகிறாரு. அப்போ விரும்பும்போது என்ன பண்ணுறாங்க? 6% தானே காம்பவுண்ட். இந்த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் 6% பெர் ஆனம். அப்படின்னு அர்த்தம் ஆண்டுக்கு 6% கூட்டு வட்டி கிடைத்தா ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு தொகையை அவர் வைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு வைப்பு தொகையை நம்ம செய்யணும் சொல்லு. ஹவு மச் சுட் பி, அதான் சொல்றாங்க, ஹவு மச் சுட் பி டெபாசிட் ஆனுவலி டு ரிசீவ் திஸ் அமௌண்ட் அப்படின்றது நீ சொல்லு. சரியா? வைப்பு தொகை செய்யணும் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ அவர் ஒரு 8 years அதை வாங்கணும்னு முடிவு பண்றாருன்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு மாதம் எவ்வளோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கின்றது தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ எம்மோட வேல்யூ என்னது? 1,20,000. என்னோட வேல்யூ என்ன? 18 years. அதுதானே 18 yearsக்கு அப்புறம் தானே சொல்கிறாரு. ஆறுன்றது 6%, அதாவது 6 டிவைடட் பை என்னது 100, தட் இஸ் 0.06. required to find A under the annuity, consider M is equal to. ஏன்னா இது தொடர்ந்து இது 1+I, நல்லா கவனிங்க. 1+I நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக வட்டி செலுத்துறோம்னா அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 1+I நம்ம ஆட் பண்ணுறது சொல்லிட்டோம். ஸோ அப்போ கேபிட்டல் M is equal to 1,20,000 A divided by 0.06. 1+I வேல்யூ 1.06. ஸோ அப்போ இதனோட வேல்யூ 1.06 ஹோல் பவர் 18 மைனஸ் I. ஹிஸ் ஆனுவல் டெபாசிட். அப்போ இஸ் ஆனுவல் டெபாசிட்னு அர்த்தம் ஏ நமக்கு வேணும். ஏ ஃபைன் பண்ணணும்னா இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போனோம், அதாவது டிவைடில் இருக்கிறது இங்கே வந்தால் நான் மல்டிப்ளை ஆகிட்டு வந்துருச்சா?
அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மல்டிபிள் இருக்கிறது இங்க ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல வந்து நான் டிவைட் ஆகும் இந்த வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஸோ இதனுடைய வேல்யூ வந்து இந்த 1.854339 ஸோ அப்போ இங்க என்ன ஆகுது டிவைட் ஆகுது. ஸோ மொத்தத்தையும் நம்ம நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளோதான் வரும் அப்படின்னா இங்க 3663 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அவர் என்ன அப்படின்னா அர்த்தம், மாதம் அவர் 3663 ரூபாய் 6% இதில் 18 வருஷம் கட்டினார்னா கடைசியாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,20,000 ருபீஸ் கிடைக்கும். நம்ம இப்படியும் இந்த கொஸ்டினை மாற்றி சொல்லலாம். சரியா, ரைட்டு. சரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது பாருங்க. A person decide to endo a bed in a hospital. The cost for which is 6,000 per annum. In the money is worth 10% per annum. How much would be the provided property his father decide to provide for the building of a ward at a cost 1,000, 1 lakh, 1 lakh, and also providing the periodical repairs there that entering the 5% of the cost of the ward per year on the average. What should be the total value of the endowment? அப்போ what should be the total amount? இதுதான் நம்ம பார்க்கணும். endowment அப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுல a person decide to endo a bed in the hospital. அப்போ ஏதோ ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்போ 6,000 per annum, 6,000 per annum. If the money is worth per 10% per annum. அப்போ என்ன சொல்றாரு பாரு, ஒரு நபர் வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெட்டுக்கு தேவையான மொத்த செலவும் தரேன் அப்படின்னு ஒப்புதல் எடுத்துக்கிறாரு. டிசைட் பண்றாரு, நான் கொடுத்துட்றேன்பா அப்படின்னு சொல்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொல்றாரு, பெட்டுக்கு தேவையான செலவுக்கு உண்டான அமௌண்ட் நான் கொடுக்குறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் இங்க சொல்றோம். ரைட்டா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த பெட்டோட இயர்லி எவ்வளோ அப்படின்னா இயர்லி எவ்வளோ தரணும்னா 6,000 ரூபாய் நமக்கு தரணும். 6,000 அந்த காஸ்ட் ஃபார் விச் வந்து 6,000. சரியா, ரைட், ஓகே. ரெண்டாவது என்ன சொல்றேன், அந்த 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 பணத்தினுடைய மதிப்பு ஆண்டுக்கு என்ன பண்ணுது, 10% வந்து நிதி நமக்கு தரணும். இஃப் தி மணி இஸ் ஒர்த், அதாவது இஃப் தி மணி நல்ல இஃப் தி மணி 10% பெறணும். எதுக்கு, இந்த 6,000 அப்படின்னா அந்த பணத்துக்கு 10% வந்து என்ன பண்ணணும், நிதி நம்ம கொடுக்கணும். மேலும் அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு மச் சுட் பி ப்ரொவைடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ என்னன்னா, அப்போ ஒரு வார்டு கட்டுறதுக்கு என்ன பண்றாரு, மீண்டும் ஹவு ஃபர்தர் டிசைட் டு ப்ரொவைட் தி பில்டிங் ஏ வார்டு அட் காஸ்ட் 1 lakh rupees. அதுக்கப்புறம் ஒரு வார்டு கட்டுறதுக்கு 1 lakh என்னது அமௌண்ட் கொடுக்க விரும்புறாரு. அதான் கொஸ்டின். அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்போ அந்த பீரியாடிக் ரிப்பேர்ஸ் டு தேர்ஃபார் என்டர்லிங் 5% அர்த்தம். அந்த வார்டு வந்து பராமரிக்கிறதுக்கு அவருக்கு இன்னும் ஆண்டுதோறும் எனக்கு எவ்வளவு செலவாகுதுன்றாரு. 5% தேவைப்படுது, கட்டுமான செலவுக்கு 5% தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த மூன்றினுடைய மொத்த என்டோமெண்ட் என்ன அப்படின்னு தான் கேட்குறாரு. அந்த மூன்றினுடைய என்டோமெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், 6,000 ருபீஸ் வரலாறுல இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க விரும்புறாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு, அந்த இது 1 lakh நம்ம சொல்றோம்ல, அந்த 1 lakh ருபீஸ் கொடுக்குறாரு. மூணாவது அந்த ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான அந்த 5% கொடுக்குறாரு இல்லையா, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தமா எவ்வளோ ஆகுது, அதுதான் இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் தி என்டோமெண்ட். தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி என்டோமெண்ட் எவ்வளோ, இதுதான் கொஸ்டின். சரியா, அப்போ என்ன பண்றாரு, ஒரு பர்சனு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவுக்கு நிதி வழங்குறதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. பண்ணும்போது 6,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்புறம் எவ்ரி மந்த் 10% அதுக்கு கூடுதலாக செலவாகுது. அப்புறம் 1 லட்சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு மீண்டும் ஒரு 5% இதெல்லாம் கொடுக்குறப்ப மொத்தமாக எனக்கு எவ்வளோ செலவாகும், அப்படி எவ்வளோ இருக்கும் அந்த அந்த இதுன்றது சொல்லு அப்படின்னு தான் கொஸ்டின். சரியா, ரைட், ஓகே. அப்போ இது நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணுங்க. as a is equal to 6,000, r is equal to 10%. 10% means என்னது, 10 divided by 100. சரியா, 10 divided by 100 that is 0.1. சரியா, ரைட், ஓகே. தி வேல்யூ ஆஃப் தி என்டோமெண்ட் ஃபார் எ பெட் இன் ஹாஸ்பிட்டல், வேல்யூ ஆஃப் தி, அப்போ b is equal to a plus ai.
அப்போ 6,000 plus 6,000 divided by 0.1, that is the 66,000. Equation number 1. இது first. The cost of building of a ward. Cost of building ward, அதுதான் நான் சொன்னேன். எந்த பாரு the cost of building of a ward அப்படின்னும்போது இப்போ பாரு நல்லா சொல்றேன் பாருங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் பில்டிங் ஆஃப் எ வார்டு அப்படின்னா அது ஒரு 1 lakh. சரியா? ரைட், இது 1 lakh. ஓகே. தி காஸ்ட் ஃபார் பீரியாடிக் ரிப்பேர்ஸ் அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா 5% வருது பாரு. தி பீரியாடிக் ரிப்பேர்ஸ் தேர்ஃபோர் என்ட்ரிங் இந்த 5% காஸ்ட். அப்போ ஆவரேஜாக செலவு. அப்போ அந்த எவ்வளோன்னா 5,000 நமக்கு ஆகுது. அப்போ என்டோமெண்ட் ஃபார் தி காஸ்ட் ஆஃப் ரிப்பேர்ஸ், அப்போ என்டோமெண்ட் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ரிப்பேர்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னா 55,000 நமக்கு காஸ்ட்டு செலவாகுது. சரியா? ரிப்பேர் பண்ணுறது. ரைட், ஓகே. அப்போ நம்மளுடைய கேட்ட கொஸ்டினோட வேல்யூ என்ன? இதுதான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் ஷுட் பி தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி என்டோமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன, செகண்ட் கொஸ்டினோட செகண்டில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், தேர்ட் எவ்வளோ எல்லாத்தையும் ஆட் பண்ண 66, 1 lakh, 55 மொத்தமாக ஆட் பண்ணா எவ்வளோ அப்படின்னா 2,21,000. ஸோ அப்போ அவர் அந்த பர்சன் வந்து மொத்தமும் அதை டோட்டல் வேல்யூ ஆஃப் தி என்டோமெண்ட் மொத்தமாக அவருக்கு என்ன இது எவ்வளோ செலவாகும்னா 2,21,000 செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. இதோட நம்ம யூனிட் 2க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 3 நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.